இந்த முதல்வர் படிப்பகம் ஆக்சுவலி இந்த கான்செப்ட் எப்படி பாக்குறீங்க? முதல்வர் படிப்பகம் இதுக்கு முன்னாடி நிறைய லைப்ரரிஸ் எல்லாம் இருந்திருக்கு, ஆனா மூடியே தான் வச்சிருந்தாங்க. இப்போ இதெல்லாம் ரெனோவேட் பண்ணி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து உள்ள நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் லேட்டான கூட உள்ள இடம் கிடைக்கல. அப்போ ஒரு ஃபுல்லா ஒரு ஏசி செட்டப்லாம், இந்த அடிக்கிற வெயில் கேஸ் செட்டப்லாம் போட்டு, அதுவும் காசு வாங்காம ஃப்ரீயா. முதல்வர் படிப்பகம் கூட ஒரு 5 ரூபாயில இருந்தே தொடங்குது. ஆனா கீழே இருக்க லைப்ரரி வந்து டோட்டலா ஃப்ரீ தான். அங்க எப்பனாலும் நம்ம வந்து படிச்சுக்கலாம், இது பண்ணிக்கலாம். அதுவுமே ஒரு குளிரூட்டப்பட்ட அறையா தான் இருக்கு. அதனால படிக்கிறதுக்கு ரொம்ப ஏதுவா இருக்கு, எளிமையா இருக்கு. வீட்டுல சண்டை பிரச்சனை, வெயில், ஹீட்டு அதெல்லாம் இருக்கும்போது இங்க வந்து ஒரு மாதிரி மைண்ட் ஃப்ரீயா வந்து படிக்க முடியுது. வீட்டுல இருக்கவே முடியல அந்த வெயிலுக்கு. நமக்கு ஒரு பக்கம் வீட்டுல இந்த டிவி சவுண்டு, ஆனா இங்க வந்து ரொம்ப அமைதியான ஒரு சூழல் இருக்கு. பக்கத்துல இருக்கிற எல்லாமே படிக்கிறதுனால நமக்கும் அந்த படிக்கணும் அப்படின்றத தோணுது. நிறைய டெவலப் பண்றாங்களா? ஆக்சுவலி இந்த எஜுகேஷன் டெவலப்மெண்ட் எப்படி பாக்குறீங்க? எஜுகேஷன் டெவலப்மெண்ட் மற்ற ஸ்டேட்டை விட தமிழ்நாட்டுல ரொம்பவே சூப்பரா இருக்கு. அதனாலதான் இப்ப உயர்கல்வியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இன்னைக்கு தமிழ்நாடு முன்னாடி இருக்குன்னா இந்த எஜுகேஷனுக்கான அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தான் காரணம். ஸ்காலர்ஷிப்ல இருந்து இந்த மாதிரி படைப்புகள் உருவாக்குற வரைக்கும் எல்லாமே டிஎன் கவர்மெண்ட் வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் பண்றாரு. மீண்டும் வருவார் நினைக்கிறீங்க? கண்டிப்பா வருவார். கல்வி, மருத்துவம், பொருளாதாரம், இது எல்லாத்துலயும் எப்படி முன்னேறி இருக்காங்க, இன்னைக்கு எவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க. முதல் தலைமுறை பட்டதாரிகள் வந்து ஜவாது மலையில இருந்து கூட வந்து சென்னையில படிக்கிறாங்க, படிச்சு இன்னைக்கு முன்னேறி இருக்காங்கன்றப்போ எல்லா துறையிலயுமே இன்னைக்கு தமிழ்நாடு வல்லத்துறையா இருக்கு. ஹிந்தி திணிப்பு உள்ள இல்ல. இங்க வந்து மக்களை ஒடுக்கக்கூடிய RSS உள்ள வராம இருக்குன்னா டிஎம்கே தான் மெயின் காரணமா இருக்கு. வாக்களிப்பீர். உதயசூரியன்.